Hi guys, welcome to Sonia's Cook House. இன்னைக்கு ரெசிபி ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப டேஸ்டியான, சூப்பரான ஒரு ஃப்ரூட் கேக். இந்த ரெசிபி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மகிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். நான் வந்து கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் கொஞ்சோண்டு செரி, அப்புறம் cashew, badam, அப்புறம் கொஞ்சம் பேரிச்சம்பழம், அப்புறம் கிஷ்மிஷ், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு musk melon seed ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து கிட்டத்தட்ட 1 கப் மொத்தமாக சேர்ந்து இது எல்லாமே சேர்ந்து 1 கப் கிட்ட இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜூஸில் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஆப்பிள் ஜூஸ் எந்த ஜூஸ்னாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து 1 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவீஸ் பண்ணது, கிட்டத்தட்ட 250 ml இருக்கும் இது. இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சோக் ஆகணும். இது கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 5 to 6 hours வந்து நல்லா சோக் ஆகணும். உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 1 day வரைக்கும் சோக் பண்ணலாம். நான் இதை வந்து 1 day சோக் பண்ணியிருக்கேன், அதாவது 24 hours வரைக்கும் சோக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது வந்து நல்லா சோக் ஆகும், நல்லா ப்ளம்பி ஆயிரும். எல்லாமே இந்த ஜூஸ் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் அப்சர்வ் ஆயிரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஊறதுக்கு வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 hours-லேருந்து 7 hours வரைக்கும் ஊறினா கூட போதும். நான் வந்து 24 hours ஊற வச்சுருக்கேன். 24 hours கழிச்சு நான் எடுத்து பார்த்தா சுத்தமாக ஜூஸே இல்லை. அது எல்லா ஜூஸுமே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்சர்வ் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்ட் பக்குவம். நம்ம இதை வந்து இனிமேல் கேக்குக்கு யூஸ் பண்ணலாம். இது நம்ம தனியாக வச்சுட்டு இப்போ கேக் மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா நீங்கள் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டாம்னா நீங்கள் சுகர் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரை வந்து அந்த ஆயிலில் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1/4 கப் வந்து கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டை கூட போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 முட்டை உடச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிர் வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி ஜாகரியும் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரிப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் சப்போஸ் உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இல்லைனா நீங்கள் வந்து சாக்லேட் மெல்ட் கூட பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இதை போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. லம்ஸ் விழக்கூடாது, அதனால தான் நம்ம அரிச்சு எடுத்துருக்கோம். இதை நல்லா அரிச்சிட்டு இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஜாகரி சிரப்பில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா கோட் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பக்கம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பாலோ இல்லை தண்ணியோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இதில் ஃப்ரூட் மிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் வந்து பாதி ஃப்ரூட் மிக்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறேன். மிச்சத்தை வந்து நான் அடுத்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஃப்ரூட் மிக்ஸில் இருக்க ஜூஸையும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேக் பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ஃப்ரூட் மிக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பால் இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஏலக்காய் இல்லை வந்து பட்டை, நட்மேக் இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ளம் கேக் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த குக்கரோட செட்டப் நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு இதை பேக் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் வந்து டின்னில் பேக் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபாயில் வந்து நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இந்த ஃபாயில் வந்து நமக்கு சூப்பராக வரும், ட்ரே விட நல்லாவே வரும். இந்த ஃபாயிலில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பட்டர் பேப்பரோ இல்லை மாவோ எதுவுமே தேவை இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக வரும். இந்த ஃபாயிலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபாயில் ரெண்டுமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரே ஃபாயிலாக பெருசாக கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக 2 ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு நான் செக் பண்ணியிருக்கேன். வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம half தான் போர் பண்ணணும், ரொம்ப போர் பண்ணக்கூடாது. ஏன்னா மாவு வெளியே வந்துடும் பேக் ஆனதுக்கப்புறம். ஸோ half the tin வந்து கேக் மாவு வந்து அதில் போர் பண்ணிக்கோங்க. 2 ட்ரேலையுமே போர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணணும். நான் வந்து செட்டப் இப்படி காமிக்கிறேன் உங்களுக்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிடுவேன்.
இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷ் பண்ணணும்னா கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து மஸ்க் மெலன் சீட்ஸும் கொஞ்சோண்டு cashews டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ லெஃப்ட் ஓவர் அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது மேலே. இது நல்லா கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பேக் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து டின்லேயும் எப்படி நம்ம பேக் பண்ண போகிறோங்கிறத நான் காமிக்கிறேன். டின்லேயுமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் போடல, ஜஸ்ட் கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே சூப்பராக வரும். பட்டர் பேப்பர் போட அவசியமே இருக்காது மாவு போடுறதுனால. இப்போ நம்ம பேக்கிங்க்கு ட்ரே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர் செட்டப்பை வந்து ஸ்டாண்டு அந்த பிளேட்டோட வந்து ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு விசில் தேவையில்லை. டின்லேயுமே சேம் ப்ரொசீஜர். நம்ம அதே மாதிரி மாவு போட்டு அதுக்கு மேலே என்ன கார்னிஷ் வேணுமோ எல்லாம் கார்னிஷ் போட்டு லைட்டாக இந்த டின்னில் மட்டும் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கார்னிஷ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பேக்கிங்க்கு ரெடியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபாயிலில் பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து டின்னை பேக் பண்ண போகிறேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸாக நம்ம குக்கர் வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃபாயிலை வச்சிடலாம். குக்கர் செம்ம சூடாக இருக்கும், ஸோ பார்த்து வைங்க. நான் 2 டின்னையுமே ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஃபாயில் டின்னை. இதை வந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணலாம். 45 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கேக் சூப்பராக வெந்திருக்கு. மாவு ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு. இத்தனைக்கும் நான் பாதி தான் டின் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா மாவு வந்து நல்லா ரேஸ் ஆகிருக்கு. இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஜஸ்ட்டு வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். டூத்பிக் வந்து க்ளீனாக வருது. ஸோ கேக் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் இதை. அதுக்கப்புறம் நம்ம சேம் வந்து டின்னையுமே வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கேக் டின்னையுமே திரும்ப வந்து பேக் பண்ணுறேன். சேம் இதையும் வந்து அதே மாதிரி 45 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃபாயிலில் கேக் பேக் ஆனது வந்து எப்படி பேக் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது. நான் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். எஃபர்ட்டே போட வேண்டாம். அந்த ஃபாயிலை லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக கேக் வந்து ரிலீஸ் ஆகி வந்துடும். அந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது கேக்கு. இதை இப்போது உங்கள் டிசைர் ஷேப்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லை இப்படி கூட சர்வ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். நான் வந்து டின்னில் இருக்கிறதையுமே வந்து எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். டின்லேயுமே வந்து டூத்பிக் போட்டு காமிக்கிறேன். அதுவுமே சூப்பராக பேக் ஆகிருக்கு. இதே வந்து அப்படியே டிமோல்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எதுவுமே பண்ணல, நீட்டாக வந்துடுச்சு. இதேமே வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளம் கேக் கட் பண்ணுற மாதிரி ஃப்ரூட் கேக்கையும் கட் பண்ணி சர்வ் பண்ணுறேன். கட் பண்ணும்போதே அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. உதிர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு க்ரம்பிளி டெக்ஸ்சரில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான கோதுமை மாவில் ஒரு ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.